ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தேம்பாவணி ரிலேட்டடாக ஓல்டு புக் 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சிலபஸில் தேம்பாவணி வீரமாமுனிவர் பற்றி நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே படிச்சிருப்பீங்க. சப்போஸ் ஓல்டு புக்கில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் அதை படிக்காமல் கூட இருக்கலாம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேம்பாவணி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் ப்ளஸ் அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் ரெண்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேம்பாவணி அப்படின்னாலே நமக்கு தெரியும், இதை இயற்றியவர் வீரமாமுனிவர். ஸோ தேம்பாவணியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். இங்க பாருங்க, இத்தாலி நாட்டிலிருந்து இயேசு சபையின் குருவாகி கத்தோலிக்க சமயம் பரப்ப தமிழ்நாட்டிற்கு வந்த வீரமாமுனிவர் இயற்றியளித்த பெருங்காப்பியம் தேம்பாவணி ஆகும். தேம்பாவணியை இயற்றியவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். அவர் எந்த நாட்டில இருந்து வந்தாரு அப்படின்னா இத்தாலி நாட்டில இருந்து வந்தாரு. எதுக்காக வந்தாரு அப்படின்னா கத்தோலிக்க சமயம் அப்படிங்கிற சமயத்தை பரப்புறதுக்காக அவரு இத்தாலி நாட்டில இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பாரு. அப்போ அவர் இயற்றிய காப்பியம் தான் என்னது அப்படின்னா தேம்பாவணி. 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் கொண்டது தேம்பாவணி. ஸோ காண்டங்கள் எத்தனை, படலங்கள் எத்தனை, பாடல்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க, 3615 பாடல்கள், 36 படலங்கள், 3 காண்டங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, தேம்பா குட்டல் அணி என்னுங்கால் என்றும் வாடாத மாலை என்றும் தேன் குட்டல் பா குட்டல் அணி என்னும் போது தேன் போன்ற பாக்களை அணியாக உடையது என்றும் பொருள்படுவதாயிற்று. தேம்பாவணியை 2 வகையா பிரிக்கலாம். தேம்பா குட்டல் அணின்னு பிரியும், இன்னொன்னு தேன் குட்டல் பா குட்டல் அணி அப்படின்னு பிரியும். தேம்பா குட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலை அப்படின்னு பொருள். தேன் குட்டல் பா குட்டல் அணி அப்படின்னா தேன் போன்ற பாக்களை அணியாக உடையது என்றும் பொருள்படுவதாயிற்று. ஸோ இதை வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. தேன் குட்டல் பா குட்டல் அணி அப்படின்னு கொடுத்திருந்தாலும் தேம்பா குட்டல் அணி அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நீங்க எது வேணாலும் ஆன்சரா டிக் பண்ணலாம். ரெண்டுத்தையுமே ஆன்சரா கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒண்ணுதான் வந்து ஆன்சரா கொடுப்பாங்க. உங்களை வந்து கொலாப்ஸ் பண்ற மாதிரி ரெண்டுத்தையுமே ஆன்சர்ல ஆப்ஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசைமா முனிவரை பாட்டுடை தலைவராக கொண்டு தேம்பாவணி நடைபயில்கிறது. யாரை பாட்டுடை தலைவராக கொண்டு தேம்பாவணி இயற்றப்பட்டது அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சூசை மாமுனிவர். இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, வளன் அப்படிங்கிறது தான் இவருடைய இன்னொரு பெயர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்நூல் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா தேம்பாவணி. நெக்ஸ்ட் பாருங்க, வீரமாமுனிவர் கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி என்னும் இயற்பெயர் உடையவர். இதுவும் கேட்கலாம். வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. கொன்ஸ்டான் அப்படிங்கிறதுக்கு இத்தாலி மொழி சொல்லல, அஞ்சாமை அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மொழி சொல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இத்தாலி மொழி சொல். ஆகவே இவர் தம் பெயரை தைரியநாத சுவாமி என மாற்றிக்கொண்டார். தமிழ் சான்றோர் இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வீரமாமுனிவர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1710ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்த இப்பெரியார் 37 ஆண்டுகள் சமய பணியும் தமிழ் பணியும் புரிந்தார். இவர் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னா 1710 வந்திருக்காரு. 37 ஆண்டுகள் வந்து சமய பணி புரிந்திருக்கிறார். 1747ஆம் ஆண்டில் அம்பலகாடு என்னும் இடத்தில் இயற்கை எய்தினார். அம்பலகாடு அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னா கேரள மாநிலம். அங்கதான் வந்து 1747 இவர் இறந்திருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்பலக்காடு என்னும் இடத்தில் இயற்கை எய்தினார். வீரமாமுனிவரின் தமிழ் பணிகள் என்றும் நினைக்கற்பாலன. அதாவது இவர் வந்து நிறைய தமிழ் பணி செஞ்சிருக்காரு. இங்க பாருங்க, சிற்றிலக்கியங்கள், உரைநடை, அகராதி, மொழிபெயர்ப்பு, இலக்கணம், பெருங்காப்பியம் என்று தமிழ் இலக்கிய வரலாற்றில் அவரது பங்களிப்பு நிலைபேருடையதாக விளங்குகிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றுல அவருடைய பங்களிப்பு இதெல்லாம் சிற்றிலக்கியங்கள், உரைநடை, அகராதி, மொழிபெயர்ப்பு, இலக்கணம், பெருங்காப்பியம். நெக்ஸ்ட் பாருங்க, இவர் இயற்றிய நூல்கள். இவர் திருக்காவலூர் களம்பகம், இத்தேரியம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குருகதை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், சதுரகராதி முதலிய நூல்களையும் இயற்றியுள்ளார். இதுல ரிப்பீட்டடா கேட்கறது என்ன அப்படின்னா இந்த தொன்னூல் விளக்கமும் சதுரகராதி அப்படிங்கிறதும். நாங்க மேல வந்து இன்ட் சிம்பிள் போட்டிருக்கோம் பாருங்க, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை கொடுத்துட்டு யார் இயற்றியது அப்படின்னு கேட்பாங்க, வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டினையும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். லத்தீன் மொழியில திருக்குறள்ல எதெல்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா அறத்துப்பால் பொருட்பால். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் வந்து அவரு திருக்குறள்ல மொழிபெயர்த்திருக்கார். அப்புலவர் பெருமான் இயற்றிய தேம்பாவணி காப்பியத்தின் என்று நமது பாடப்பகுதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது நமக்கு தேவையில்ல. ஸோ இதுதான் வந்து வீரமாமுனிவர் ரிலேட்டடா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் புக்ல ஓல்டு புக்ல கொடுத்துருக்கிற கண்டென்ட். சரிங்களா, இது ரிலேட்டடா நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு
கொடுக்குறேன், அதையும் பாருங்க. நம்ம புக்ல பார்த்த கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்க. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? இப்பதான் பார்த்தோம். 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை காண்டங்கள் அப்படின்னா 3 காண்டங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யார்? சூசை. அடுத்தது, வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் யார் அப்படின்னா சூசையப்பர். நம்ம லெசன்ல பார்த்திருந்தோம். இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமுனிவர் அல்லது வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதுதான் இந்த தேம்பாவணி. நெக்ஸ்ட் பாருங்க, தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. மொத்தமா எத்தனை படலங்கள் அப்படின்னா 36 படலங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை தொகுத்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். நெக்ஸ்ட், பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர். இதை நம்ம நூல்கள்ல பார்த்திருப்போம். பரமார்த்த குருகதை எழுதியவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் பாருங்க, வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. இத்தாலி நாட்டில இருந்து கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக தமிழகத்திற்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. நெக்ஸ்ட் பாருங்க, வீரமாமுனிவர் தமது எத்தனை வயதில் தமிழகம் தமிழ் படித்து காப்பியம் படைத்தார்? 30வது அகவை. 30வது வயதுல தான் தமிழகம் வந்திருப்பாரு வீரமாமுனிவர். நெக்ஸ்ட், வீரமாமுனிவர் இது பாருங்க, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா தேம்பாவணி. இதுவும் நம்ம லெசன் பார்க்கும்போது பார்த்திருந்தோம். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று தேம்பாவணி அழைக்கப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் தேம்பாவணி. இதே மாதிரி உங்களுக்கு நியூ புக்ல இருக்கிற கண்டென்ட்டும் வேணும் அப்படின்னா நியூ புக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுல இருக்கிற கண்டென்ட்டையும் பார்த்துட்டு நம்ம அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் பார்க்கலாம். தேங்க்யூ.